நேத்து தான் உன் பிரச்சனை என்னங்கிறத நான் முழுசா புரிஞ்சுக்கிட்டோம். உண்மையை சொல்லணும்னா உனக்கு வந்திருக்கிறது பிரச்சனையே இல்லை. இதுக்கு மருந்து மாத்திரை கூட அவசியம் இல்லை. எங்க எல்லாரும் கூட ஜாலியா பேசிட்டு இருந்தாலே போதும், எல்லாம் சரியாயிடும். ஆமா சக்தி, நீ நல்ல பொண்ணுதான், நார்மலான பொண்ணுதான், குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணுதான். அதுலயே உனக்கு சந்தேகம் வருது. உனக்கு நம்பிக்கை வரணுங்கிறதுக்காக நான் அதை அப்படியே திருப்பி சொல்றேன். நீ குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணுதான், நார்மலான பொண்ணுதான், நல்ல பொண்ணுதான். மாப்பிள நான் என்ன சொன்ன, நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? என்ன சொன்னீங்க அத்தை? சக்திக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, நாம தான் அவளை நல்லபடியா பாத்துக்கணும்னு சொன்னீங்க. அதான் நாங்க செஞ்சிட்டு இருக்கோம். சக்தி, நீ எதுக்காகவும் கவலைப்படாதம்மா. உன்னை பழைய நிலைமைக்கு கொண்டு வரது என்னோட பொறுப்பு. மாப்பிள, நான் சொன்ன எதையுமே காது கொடுத்து கேட்காம உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க. சரி அத்தை, நீங்க எதையுமே சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல, நல்ல விஷயத்தை செய்ய போறோமேங்கிற எண்ணத்துல நான் அதை மறந்துட்டேன். சக்தி, நான் சொன்னது எல்லாத்தையும் மறந்துடு, மனசுல இருந்து அழிச்சிடு. உனக்கு ஒண்ணும் இல்ல, யூ ஆர் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். யோ மாப்பிள, நீங்க கொஞ்ச நேரம் பேசாம இருங்க மாப்பிள. என்ன பண்ணணும்ங்கறத நான் பாத்துக்கிறேன். சக்தி, நானும் கருணாவும் கோயிலுக்கு போறோம், நீ வரியாமா? வரேன். சரி, வா போலாம். சக்தி, இந்தாம்மா மூலிகை டீ. அத உன் புருஷனுக்கு கொடு, நீ வாமா போலாம். இந்தாங்க மாமா. என்னாச்சு திலீப்? அமௌண்ட் ரெடி பண்ணிட்டேன் ஷாலினி. அவங்க ஃபோன் கால்க்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்பதாண்டா ஓரளவுக்கு நிம்மதியா இருக்கு. சொன்ன மாதிரி மெமரி கார்டு கொடுத்துட்டானா நம்ம 2 பேரும் ரிலாக்ஸா இருக்கலாம். சரி, இப்போ நீ எங்க இருக்க? அவங்க ஃபோன் பண்ணாங்க ஷாலினி. திருப்பி கால் பண்ணுற வரைக்கும் எங்கேயா வெயிட் பண்ண சொன்னாங்க. எனக்கு எங்கே போகிறதுன்னு தெரியல. அதான் நான் டேஷன் பார்க் பக்கத்தில் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் 15 மினிட்ஸ்ல நான் அங்க இருக்கேன். ஏய், நீங்கள் வர வேணாம். அமௌண்ட்டு கொடுத்துட்டு மெமரி கார்டை வாங்கிட்டு நானே ஆஃபீஸ்க்கு வந்துடுறேன். இது உன் பிரச்சனைன்னு என்னால் ஒதுங்கி இருக்க முடியாது. இதுல நம்ம 2 பேருமே சம்மந்தப்பட்டிருக்கோம். நானும் உன் கூட இருந்தா தான் சரியா இருக்கும். ஷாலினி, புரியாம பேசாத. அவனுங்க சொன்ன மாதிரி நடந்துப்பானுங்களா இல்லை பிரச்சனை பண்ணுவாங்களான்னு யாருக்கு தெரியும்? இந்த டீல் முடிகிற வரைக்கும் நீ இதில் இன்வால்வ் ஆகாமல் இருக்கிறதா நல்லது, புரியுதா? அவங்க கேட்டதை நம்ம கொடுத்துட்டு அவங்க எங்க லேட்டா பண்ண போறாங்க? அதையும் மீறி ஏதாவது நடந்தா பாத்துக்கலாம். எவ்வளவோ சமாளிச்சாச்சு, இதை சமாளிக்க முடியாதா என்ன? ஷாலினி, சொன்னா கேளு, நீங்க வர வேணாம். இல்லடா, நான் வந்துடுறேன். ஓகே, பை. ஷாலினி. வசந்தி, நான் கொஞ்சம் வெளியே போறேன், மேனேஜர் கிட்ட சொல்லிடு. ஓகே. வாங்க அங்கிள், உள்ள வாங்க. திலீப் எங்கம்மா? திலீப்பனை கூப்பிடுமா? அங்கிள், அவ இன்னும் ஆபீஸ்க்கு வரல. சரி, அவன் எங்க இருக்கான்னு சொல்ல, அங்கேயே போய் பாத்துக்கிறேன். அங்கிள், எனக்கு தெரியாது அங்கிள். இத நம்ப சொல்றியா? இத பாருமா, திலீப் உன்கிட்ட மட்டும்தான் எப்பவும் போல பேசிட்டு இருக்கான். அவன் இருக்கிற இடம் உனக்கு நிச்சயமா தெரியும். அவன் தான் என்கிட்ட போன்ல கூட பேச மாட்டேங்கிறான். நீ ஏமா அவன் இருக்கிற இடத்த மறைக்கிற? ஐயோ அங்கிள், நான் ஏன் அங்கிள் உங்ககிட்ட போய் சொல்ல போறேன்? திலீபன் உங்க வீட்ல இல்லைங்கிற விஷயமே இப்ப நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியும். உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை அங்கிள்? ஏன் அவன் திரும்ப உங்ககிட்ட கோச்சிட்டு போயிட்டான்? சரிம்மா, அவன் இருக்கிற இடத்த நீ சொல்லனாலும் பரவாயில்ல, போனாவது பண்ணி கொடுமா. அவன் கேட்ட பணம் ரெடி ஆயிடுச்சுன்னு அவன் கிட்ட சொல்லணுமா? சாரி அங்கிள், எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு. கிளையண்ட் எனக்காக வெயிட் பண்றாங்க, நான் கிளம்பணும். திலீபனை பத்தி ஏதாவது தெரிஞ்சா நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். எனக்கு உதவி பண்ணக்கூடாதுன்னு நீ முடிவு பண்ணிட்டேம்மா. இல்ல பரவாயில்ல, திலீப் ஆஃபீஸ்க்கு எப்படி இருந்தாலும் வந்து தானே ஆகணும். எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நான் இங்கேயே வெயிட் பண்ணி அவனை பார்த்துட்டு தான் போவேன். நீ கிளம்புமா.
கிளம்பு. திலீபா, பணம் பத்திரமா இருக்கா? ம். அவன் மறுபடியும் ஃபோன் பண்ணானா? இங்கேருந்து 1 கிலோமீட்டர் தூரம் தள்ளி போனால் ஒரு சுடுகாடு இருக்கான். அது பக்கத்தில் பிரிட்ஜ் கட்டிட்டு இருக்காங்களாம். அங்கே தான் வர சொன்னான். சரிவா, கிளம்பலாம். ம். இந்த சுடுகாடு கிட்ட தான் வர சொன்னான். அது மேலே பணத்தை வச்சுட்டு திரும்பி பார்க்காம போயிடு அப்படின்னு. நாம போயிட்டா அவன் எப்படி மெமரி கார்டு தருவானா? இங்கேருந்து 1 கிலோமீட்டர் தள்ளி போய் நிற்க சொன்னான். மெமரி கார்டு தானா வந்து சேர்ந்துரும். டேய், அவனை நம்ப முடியாதுடா. பணத்தை எடுத்துட்டு மெமரி கார்டு கொடுக்காம போயிட்டானா? மெமரி கார்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பணத்தை வாங்கிட்டு போக சொல்லு. இதே தான் நானும் சொன்ன ஷாலினி. நீ யார் எனக்கு ஆர்டர் போடுறதுக்கு? நான் சொல்கிறத செய்யின்றான். இந்த சுச்சுவேஷனில் அவன் சொல்கிறத கேட்குறத தவிர வேறு வழி இல்லையே. சரி, பணத்தை கொடு, நான் போய் வச்சுட்டு வந்துடுறேன். ஏய், இரு, நானும் வரேன். சரி வா. நாங்க வந்து பணத்தை வச்சாச்சு. வச்சிட்டியா? ம், வா போகலாம். என்னடா? ஷாலினி, நம்ம கிளம்பலாம். அவன் சொன்ன மாதிரி 1 கிலோமீட்டர் தூரம் தள்ளி போய் நிற்போம். ம், இல்லைனா நம்மளை இங்கே இருந்தால் வாட்ச் பண்ணிட்டு இருப்பான். வா.
அவனை பிடிக்க போய் அவன் உன்னை ஏதாவது பண்ணிட்டு என்ன பண்ணுவ? 2 நாள் நான் பட்ட டார்ச்சரும் டென்ஷன் என்னால் மறக்க முடியாது ஷாலினி. நிம்மதியாக சாப்பிட முடியாமல் தூங்க முடியாமல் வேற எதை பற்றி யோசிக்க முடியாமல் நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். இந்த கார்டு கைக்கு வந்த பிறகு தான் மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கு. உனக்கே இப்படிதான் என் நிலைமையை யோசிச்சு பாரு. வாழறதா சாகிறதான்னு தெரியாம நான் எப்படி தவிச்சிட்டு இருந்தேன் தெரியுமா? இப்பதான் என் லைஃபே திரும்ப கிடைச்ச மாதிரி இருக்கு. ஷாலினி, இந்த வீடியோவை வேற எதுலையும் சேவ் பண்ணி வச்சிருக்க மாட்டானே? ஏன்டா இப்படி கேள்வி கேட்டு என்ன பயமுறுத்துற? அவன் கேட்ட பணத்தை கொடுத்தாச்சு. இனிமே அவனால நமக்கு எந்த தொந்தரவும் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். தக்ஷணாமூர்த்தி அப்பா மட்டும் இதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணலன்னா லைஃபே ரொம்ப சிக்கலாயிட்டு இருக்கும் ஷாலினி. அவன் இந்த வீடியோவை நெட்ல போட்டு நம்ம லைஃபை நாசம் பண்ணிட்டு இருப்பான். எப்படியோ இந்த ப்ராப்ளத்துல இருந்து நம்ம தப்பிச்சாச்சு. சரி, வண்டி எடு, ஆபீஸ்க்கு போலாம். சிவனேசன் அங்கிள் உனக்காக அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் எதுக்கு எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு? அவர் யார் ஆபீஸ்க்கு வர சொன்னாரு? உன் பிரச்சனை எதுவா இருந்தாலும் அவர் தீர்த்து வைக்கிறாராம். உன்னை பார்க்காம போக மாட்டேன்னு பிடிவாதமா உட்காந்துருக்காரு. நான் வேற டென்ஷன்ல இருந்ததால நீ வந்தோன்னு சொல்றேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஒருத்தர் சாவர நிலைமையில இருக்கும்போது தான் ஹெல்ப் பண்ணும். போலீஸ்ட்ட பிறகு நான் இருக்கேன்னு சொல்றதுல ஒரு யூஸ் இல்லை. உன் கோவெல்லாம் சரிதான் திலீப். இப்ப நீ அவரை பார்த்து என்ன சொல்ல போற? நான் இனிமே அவர் பார்க்கறதாவும் இல்லை, அவர் வீட்டுக்கு போறதாவும் இல்லை. எனக்கு ஹெல்ப் பண்ணது தக்ஷணாமூர்த்தி அப்பா தான். நான் இனிமே அவர் கூட இருக்கிறத முடிவு பண்ணிட்டேன். நீ மூர்த்தி அங்கிள் கூட சேர்ந்தது எனக்கு சந்தோஷம்தான். ஆனா நீ சிவனேசன் அங்கிளை பத்தி விட்டு கொடுக்காம பேசிட்டு இருப்பியே, அவரை மொத்தமா தூக்கி போட்டு உன்னால மட்டும் எப்படி இருக்க முடியும்? நான் இந்த டிசிஷன் எடுத்ததுக்கு இந்த பிரச்சனை மட்டும் காரணம் இல்லை ஷாலினி. லைஃப்ல பணத்தை தவிர வேற எதுவுமே முக்கியம் இல்லைன்னு இந்த 2 நாள்ல நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு ஆட்டோக்காரனுக்கு புள்ளியா இருக்கிறத விட ஒரு கோடீஸ்வரனுக்கு புள்ளியா இருக்கிறது எவ்வளவு பெட்டர். நான் இன்னைக்கு ஆஃபீஸ் வரல. நீயே போய் ஏதாவது பேசி சமாளிச்சு அவர் அனுப்பி விட்டுரு. இனிமே அவர் ஆஃபீஸ் பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. சரி வா, நான் உன்னை ட்ராப் பண்ணிடுறேன். இல்ல, நான் ஆட்டோலயே போய்க்கிறேன். சரி. ஷாலினி, சொல்லு ஷாலினி. நம்ம பிளான் பண்ண மாதிரியே எல்லாமே முடிஞ்சிடுச்சு. ஆனா ஒரு சின்ன ப்ராப்ளம். என்ன? சிவனேசன் அங்கிள் ஆபீஸ்ல வந்து உட்காந்துட்டு இருக்காரு. திலீபனுக்கு தேவையான பணத்தை அவரே தரேன்னு சொன்னாரு. சரி, திலீபன் கிட்ட இந்த விஷயத்த சொன்னியா? நான் சொன்னேன், ஆனா நான் அவரை பாக்குறதா இல்ல, நீயே ஏதாவது பேசி அவரை அனுப்பிடுன்னு சொல்றான். அவன் பேசுறத வச்சு பார்த்தா இனிமே அவன் அங்கிள் வீட்ல தான் இருப்பான் போல இருக்கு. குட். 5 லட்சம் எப்படி வேலை செய்யுதுன்னு பாத்தியா? இப்பதான் திலீபனுக்கு சிவனேசன் மேல வெறுப்பும்
அப்பா மேல ஒரு சாஃப்ட் கார்னர் வந்திருக்கு. அதை கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாக்கணும். ஆமா, உனக்கோ அவனுக்கோ கல்யாணம் பண்றத பத்தி அப்பா அவன்கிட்ட பேசினாரே, அவன் அதை பத்தி உன்கிட்ட ஏதாவது சொன்னானா? கல்யாணத்தை பத்தி அவன் ஒரு வார்த்தை கூட பேசல. சோ இன்னும் திலீபன் குழப்பத்திலே இருக்கான்னு அர்த்தம். அவனுக்கு இன்னும் பிரஷர் கொடுத்தாதான் சுசி கிட்ட இருந்து விலகி அவன் உன் பக்கம் வருவான். நீ என்ன பண்ற? அவன் அப்பாவோட வீட்ல வந்து திலீபன் சேர்ந்துட்டான்னு எப்படியாவது சிவனேசன் கிட்ட சொல்லிடு. அப்படி சொல்லிட்டா அவர் அங்கிள் வீட்ல வந்து கலாட்டா பண்ணுவாரே. அவன் கலாட்டா பண்ணணும்னு தான் நான் சொல்றேன். அப்பதான் திலீபனுக்கும் அந்த ஆளுக்கும் நடுவுல இருக்கிற சண்டை இன்னும் கொஞ்சம் பெருசாகும். அதுக்கப்புறம் திலீபன் நிரந்தரமா நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துருவான். அப்பா கூட இருக்கிற வரைக்கும் சுசியை பத்தி அவனால யோசிச்சு கூட பார்க்க முடியாது. சோ உங்க கல்யாணம் நடக்கிறதுலயும் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஓகே, நான் அப்படியே செஞ்சிடுறேன். பை. உங்கள் விமர்சனங்களை அனுப்ப வேண்டிய முகவரி ஹோம் மூவி மேக்கர்ஸ் பிரைவேட் லிமிடெட், தபால் பெட்டி எண் 6183, மயிலாப்பூர், சென்னை 6004.